2026 மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக ராகு காரகத்துவம் உடைய மீடியா மாதிரியான விஷயங்கள்லையும் அண்டு வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களையும் இவங்களுக்கு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும். ராசி அதிபதி 3ல் எந்த விஷயத்தையும் துணிஞ்சு செய்வாங்க. ஃபர்ஸ்ட் இது பிரச்சனை வருது, எதிரிகளை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்காது. எதிரிகள் இருப்பாங்க, கொடைச்சல் கொடுப்பாங்க, வேலையில் சரியான மரியாதை இருக்காது. இருந்தாலும் கூட அவங்க எடுத்த விஷயங்களை துணிஞ்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், வேலை ரீதியாக இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் ரீதியாக இருந்த பிரச்சனையாகட்டும், இது எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் மீடியா தொடர்பான விஷயங்களில் வருமானம் பார்த்து கொண்டு இருப்பவர்கள், பத்திரிகை ரீதியான விஷயங்களில் இருப்பவங்க, இந்த டிஜிட்டல் மீடியா சார்ந்த விஷயங்களில் இருப்பவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டம். ஜூன் 2க்கு பிறகு நான் சொல்வது எல்லாமே. இருந்தாலும் கூட நீங்கள் எந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் முடியும் வரை கம்யூனிகேஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் தொழில் சார்ந்த முன்னேற்றம் ஏற்படும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிவர்த்தி ஆகும், திருமண வாய்ப்புகள் அமையும், குழந்தை பாக்கியம் அமையும், படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இன்னும் சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டு ஏதாவது விற்கணும் வாங்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதிங்கிறது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும்.